Music by RNZ Bros. வணக்கம், வெல்கம் டு ஹனிஷா லேடிஸ் டிப். இன்றைக்கி நம்ம சண்டே ஸ்பெஷலாக மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மட்டன் குழம்பு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இட்லி காம்பினேஷனில் இந்த குழம்பு சாப்பிட்டிங்கன்னா இட்லி அப்படியே உள்ளே போயிட்டே இருக்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது எங்கள் மாமியாரோட ஸ்பெஷல். அவங்க சூப்பராக வைப்பாங்க. இந்த குழம்புக்கு எங்கள் வீட்டில் எல்லாருமே ஃபேனுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அவங்க வைக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக போட்டு இவ்வளோதானா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணுங்கிறதுக்காக இன்றைக்கி நான் இந்த ரெசிபி உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு 3/4 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்துருக்கேங்க. மட்டனை நல்லா நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மட்டனை நீங்கள் சாதாரணமாக குக்கரில் அப்படியே போட்டுக்கலாம். வணக்க தேவையில்ல, மட்டனை அப்படியே போட்டுக்கலாம். அண்ட் இவங்க செய்யும் போது பார்த்திங்கன்னா இவ்வளோ சிம்பிளாக அப்படின்னு தோணும். ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். மட்டன் எல்லாத்தையும் குக்கருக்குள்ளே போட்டாச்சு. இப்போது இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. 1.5லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு கறி வேகிறதுக்கு. இது மட்டன் மசாலா 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இது கரம் மசாலா 1 ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். இது மல்லித்தூள் 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். அவ்வளோதான். இதில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வேக வைக்க போகிறோம். இதில் நம்ம பட்டை கிராம்பு அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கிட்டோம். ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு நம்ம சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கோம். அதை சேர்த்து நம்ம வதக்கிக்க போகிறோம். அண்ட் இந்த மட்டன் குழம்புக்கு டேஸ்ட்டே இந்த சின்ன வெங்காயம் தான். ஒரே ஒரு தக்காளி மட்டும் நான் 4ஆக கட் பண்ணி இதில் சேர்க்குறேன். தக்காளி மட்டன் குழம்புக்கு நிறைய சேர்க்க வேண்டாம். அவ்வளோதான். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இது கூட நம்ம கொஞ்சம் வேணால் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதை நல்லா சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு எடுத்துக்கோங்க. குக்கரில் விசில் 4 வந்துருச்சு. இதை ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ இந்த தக்காளி வெங்காயம் இது ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நைஸாக ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் இதை எடுத்து வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் இதில் மட்டும் கொஞ்சமாக ஒரு 4 பல் மட்டும்தான் தேங்காய் இருக்கும். கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து அதில் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் பொட்டுக்கடலை சேர்த்து அரைச்சிக்கோங்க. அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அதே பேனில் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஆயில் ஹீட் ஆன உடனே நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு, அதை சேர்த்து நம்ம வதக்க போகிறோம். இது எண்ணெயோடு சேர்த்து கொஞ்சம் வதங்கி வரட்டும். ஆயில் பிரிஞ்சு லைட்டாக வதங்கி வரும். இது ஏற்கனவே நம்ம வதக்கிட்டோம். அதனால் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் அந்த வாசனை வர அளவுக்கு வதக்கினா போதும். போதும், இந்த அளவுக்கு வதங்கினது போதும். இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க மட்டனை இதோடு சேர்த்துக்கலாம். அப்படியே தண்ணியோடு நம்ம சேர்த்துக்கலாம். மட்டன் நல்லா வெந்திருக்கு. 4 விசில் விட்டுருக்கேன். நல்லா வெந்திருக்கு. அவ்வளோதான். இது நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா கொதிச்சு வருது. இதில் நம்ம தேங்காய் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைனா சேர்க்கக்கூட தேவையில்ல. நான் இதில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கிறேன். நான் அரைச்சதுலேயும் பாதி தான் சேர்த்துருக்கேன். போதும் இந்த அளவுக்கு. நல்லா குழம்பு நல்லா கொஞ்சம் தடிமனாக வந்திருக்கு. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தூவிடலாம்.
அவ்வளோதான், ரொம்பவே ஈஸி. எப்படி பண்ணேன்னு பார்த்தீங்கல்ல, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் நீங்கள் வச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மட்டன் குழம்புக்கு நம்ம இட்லி இல்லைனா சாதம் தொட்டுக்கலாம். ஆனால் இட்லிக்கு இந்த குழம்பு காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இட்லியோட இந்த குழம்பு செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு சண்டே நீங்கள் இந்த குழம்பு கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.